Hello friends, 2021 regulation CS3353 C Programming and Data Structure. இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணி ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து இசி டிபார்ட்மெண்ட்டும் இஐ டிபார்ட்மெண்ட்டும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் காமனான சப்ஜெக்டாக. ஸோ 3 டிபார்ட்மெண்ட் இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நான் அண்டர்லைன் பண்ணிக்கிற கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு நான் அந்த டாபிக்ஸில் இருக்கிற அல்காரிதம் ஆகட்டும் சி ப்ரோக்ராம் ஆகட்டும் அதை பேஸ் பண்ணி வர தியரி கொஷின், அதாவது அதை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச், இன்சர்ஷன் ஷார்ட் அண்ட் குயிக் ஷார்ட், இதில் வரக்கூடிய அல்காரிதம் சி ப்ரோக்ராம் அண்ட் டீடைல்ஸ் தியரி இது ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஈப் ஷார்ட் மெச் ஷார்ட் வந்து பார்த்து வச்சுங்க. இந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் பாயிண்டர்ஸ், மேக்ஸிமம் இந்த 2 டாபிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஃபைல் லேண்டிங் சேர்த்து பார்த்து வச்சுங்க. சம்டைம்ஸ் இதே என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் வந்து கம்பேரிசன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதையும் ஒரு கிளாஸ் பார்த்துங்க. அதே மாதிரி பாயிண்டர்ஸில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் டு வேரியபிள், அதாவது இந்த பாயிண்டரோட ஆப்ரேஷன் லிஸ்ட், இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. அதாவது இந்த டாபிக்ஸும் கொடுத்துருங்க. இந்த டாபிக்ஸ் உள்ளே இருக்கிற எல்லா கொஷின்ஸும் அதில் இருக்கிற அல்காரிதம், ஏன்னா சி ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் அது ஃபுல் டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த 2 டாபிக்ஸ் மேக்ஸிமம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஃபைல் லேர்னிங் எக்ஸ்ட்ரா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி பார்த்தோம்னா லிங்க்டு லிஸ்ட்டும் ஏடிடி லிஸ்ட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி இந்த கியூலையும் ஸ்டாக்லையும் எதனா ஒரு டாபிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கணும். அதாவது ஏன்னா ஒன்று பார்த்தாலே போதும். ஒன்று நீங்கள் வந்து கியூ பார்க்குறீங்கன்னா அதில் வரக்கூடிய ஏடிடி, ப்ரியாரிட்டி கியூஸ், இம்ப்ளிமெண்டேஷன் அப்ளிகேஷன் பார்க்கணும். அப்படி இல்லை நான் ஸ்டாக் பற்றி பார்க்குறேன்னா ஸ்டாக்கான இம்ப்ளிமெண்டேஷன், ஏடிடி அப்ளிகேஷன் பற்றி பார்க்கணும். ஸோ இதுலேருந்து எதனா ஒன்று படிச்சுட்டு மீதி இந்த 2 கொஷின் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கணும். அதான் லிங்க் லிஸ்ட்னா அதில் வரக்கூடிய டபுள் லிங்க் லிஸ்ட்டு, சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னு இருக்கும். அதில் வரக்கூடிய அல்காரிதம், ப்ரோக்ராம் டீடைல்ஸ் நல்லா பார்க்கணும். இதில் அதுலேயும் முக்கியமாக இந்த அல்காரிதம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஏடிடி லிஸ்ட்டில் வரக்கூடிய வேரியேஷன் ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிளோடு நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி கேட்டுட்டு அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை வித் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எதனா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வரக்கூடிய அரே, இம்ப்ளிமெண்டேஷன், இது எல்லாமே நல்லா பார்த்துச்சிங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி யூனிட் 1க்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த சி ப்ரோக்ராம், அல்காரிதம் இதை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா தேர்வு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் நீங்கள் ஃபுல்லாக தேர்வு பண்ணிட்டாலே போதும். அதாவது இந்த ஹேஷிங், அதே மாதிரி இந்த பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ ட்ராவல்சர்ஸ், எக்ஸ்பிரஷன் ட்ரீ, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் இந்த 3வது கொஷின் சேர்த்து பாருங்கள். ஓகே, இப்போ 5 யூனிட்டான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. நான் இப்போ என்ன தான் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் அல்காரிதம், ப்ரோக்ராம் வந்து எல்லாத்தையும் பாருங்கள் அப்படி சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ எந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து வரும், இந்த டாபிக்ஸ் வந்து எந்த மாதிரி தான் கேட்பாங்கன்ட்டு ஒரு டவுட் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்கன்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கொஷின் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இதில் இந்த வாட் இஸ் பைனரி ட்ரீ, எக்ஸாமின் ஆல் பைனரி ட்ரீ ட்ராவல்சஸ் வித் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தியரி கொஷினாகவே கேட்டுருக்காங்க அந்த பைனரி ட்ரீ பற்றி. இதே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எக்ஸாமின் எனி ஒன் ஆஃப் தி கிராஃப் ட்ராவல்சர் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸை பாருங்கள், பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ ட்ராவல்சஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே இன்னொரு கொஷின் பாருங்கள், அந்த பபிள் ஷோட் அந்த செலெக்ஷன் ஷோட்டோட அல்காரிதம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த கீழே வந்து ஒரு ப்ராப்ளம் கொஷினாகவே கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் மாதிரியே ஆல்ரெடி மாடல் கொஷின் வந்து உங்கள் காலேஜில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட மாடல் கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்து கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கும். அதே மாதிரி சிலபஸில் எக்ஸ்ட்ரா சிலபஸும் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்மளோட டாபிக்ஸ் வந்து எங்கே இருக்குது பார்த்துட்டு கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆகிட்டனால தான் நான் சிம்பிளாக அப்படி சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.